ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, 9ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகத்துல இருக்கக்கூடிய 6வது யூனிட், ஓகேவா? நியூ புக்ல இருக்கக்கூடிய 6வது யூனிட்ல இருந்து 25 கொஸ்டின் பார்க்க போறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த லைவ் டெஸ்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஸ்ட்டை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. அண்ட் இதுல இந்த டோட்டலா ஒரு 25 கொஸ்டின் பார்க்க போறோம் இல்லையா? இதுல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டா பண்றீங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய மார்க்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, சரி, கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ கட்டாயம் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யூனிட்டை தரவா படிச்சுட்டு பாருங்க, ஓகேவா? மைவனம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? மலைநெல், சந்தனம், குறிஞ்சிப்பறை, காடு. மைவனம் என்னும் சொல்லின் பொருள். மைவனம் அப்படின்னா மலைநெல், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், கல் என்னும் சொல்லின் பொருள். கல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? தேன், அழகு, மலை, வயல். கல்னா மலை, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், அதிர புகுத கனா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான், கண்ணனின் கனவில் ஆண்டாள் புகுந்தாள், தோழியின் கனவில் ஆண்டாள் புகுந்தாள், ஆண்டாளின் கனவில் தோழி புகுந்தாள். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஓகேவா? ஆப்ஷன் ஏ, ஆண்டாளுடைய கனவுல கண்ணன் புகுந்திருப்பார், ஓகேவா? அடுத்த கொஸ்டின், எத்தனை பெரிய வானம் என்னை பார் உன்னையும் நீயே என்ற பாடலின் ஆசிரியர் பெயர் என்ன? பாரதியார், சுரதா, பாவேந்தர், வாணிதாசன். எத்தனை பெரிய வானம் என்னை பார் உன்னையும் நீயே. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பாவேந்தர். அடுத்த கொஸ்டின், மரபு பிழைகளை நீக்கி சரியான விடையினை தேர்வு செய்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர், இல்லத்தின் அருகே புதிதாக கூடை பின்னினார், இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வனைந்தனர். கூரைக்கு என்ன வரும்? ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். அடுத்த கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்வு செய்க. கலை சொற்களின் சரியான விடையை தேர்வு செய்க. குடைவரை கோவில், கேவ் டெம்பிள், கருவூலம், ட்ரெஷரி, மதிப்புறு முனைவர், ஹானரரி டாக்டரேட், மெல்லிசை அப்படிங்கிறது டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம். ஓகே, இதுல எது பொருந்தாத இணை? ஸோ கலை சொற்கள்ல இருந்து 15 கொஸ்டின் இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியம், கட்டாயம் 10 கொஸ்டின் இருக்கும், பார்த்துக்கோங்க. மீதி 5 பிறமொழி சொற்கள், அயற் சொற்கள் அதுல இருந்து வரும். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, மெல்லிசை அப்படிங்கிறது உங்களுக்கு டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் கிடையாது, ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் டேஷ் துன்பங்கெடின். இன்பத்துள், கஷ்டத்துள், துன்பத்துள், பகையுள். அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் டேஷ் துன்பங்கெடின். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். அடுத்த கொஸ்டின், அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது என்பதனை தேர்வு செய்க. உவமையணி, வேற்றுமையணி, ஏகதேச உருவக அணி, உருவக அணி. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண்.
ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஏகதேச உருவகணி. அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். சரி, நானே சொல்லட்டேனா? சரி, ஓகே, இதுக்கு ஆழி தான் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு டேஷ் எனப்படுவார்னா ஆழி தான் வரும். ஓகே, ஃப்ளோல நானே ஆன்சர் சொல்லிட்டேன். சரி, பரவாயில்ல. அடுத்த கொஸ்டின், பிறர் வெட்கப்படும் பணிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அது வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். கல்வி, அறம், செல்வம், ஞானம். பிறர் வெட்கப்படும் பணிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் எது வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும்? இது வந்து திருக்குறள் சார்ந்த கொஸ்டின் தான். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அறம். ஓகேவா, பிறர் வெட்கப்படும் பணிக்கு காரணமாக இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் எது வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும்னா அறம் தான் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போயிடும். அடுத்த கொஸ்டின், பொருந்தாத இணை எது என காண்க. செல்வி பிளஸ் ஆடினால் உயிரீறு உயிர் முதல், பாலை பிளஸ் திணை உயிரீறு மெய் முதல், கோல் பிளஸ் ஆட்டம் மெய்யீறு உயிர் முதல், மண் பிளஸ் சரிந்தது மெய்யீறு உயிர் முதல். ஆக்சுவலா உயிரீறு அப்படின்னா கடைசியா உயிர் எழுத்திருக்கணும். உயிர் முதல்னா முதல்ல உயிர் எழுத்திருக்கணும். மெய் முதல்னா முதல்ல மெய் எழுத்திருக்கணும். உயிரீர்னா கடைசியா உயிர் எழுத்திருக்கணும். இந்த மாதிரி அந்த சொல்லுக்கு முதல் இறுதியில இருக்கக்கூடியதை வச்சு உயிரீறு உயிர் முதல் மெய்யீறு மெய் முதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கரெக்டா பொருந்திருக்கா? அப்படி பொருந்தலைன்னா அது எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, செல்வி அப்படின்னும் பொழுது இது ஈன்னு முடியுது. ஸோ உயிர் ஈறு. இந்த இவ்வியை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இவ்வு பிளஸ் இ அப்படின்னு பிரிக்கலாம். இது தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு. ஸோ அந்த கடைசியா வந்து இந்த இடத்துல இ சவுண்ட் இருக்கு. ஸோ உயிர் ஈருங்கிறது கரெக்ட். அதே மாதிரி இங்க ஆ இருக்கு, உயிர் முதல்ன்றதும் கரெக்ட். உயிர் எழுத்து முதல்ல வந்திருக்கு. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த விஷயத்துக்கும் பார்க்கணும். இங்க வந்து லை அப்படிங்கிறத இல் பிளஸ் ஐ அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஸோ இங்க உயிர் எழுத்து இருக்கு, உயிர் ஈரு கரெக்ட். மெய் முதல்னு பொழுது இந்த தீயை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இத்து பிளஸ் இ அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு கட்டாயம் சொற்களை வந்து எழுத்துக்களை வந்து பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். இங்க கோல்னும் பொழுது ஒரு மெய் எழுத்து தான் இருக்கு. ஸோ மெய்யீறு கரெக்ட். இங்க உயிர் முதல் கரெக்ட். ஓகே, அடுத்து கடைசியா இருக்கக்கூடியது என்ன இருக்கு? மண் பிளஸ் சரிந்தது அப்படின்னு இருக்கு. மண் அப்படின்னும் பொழுது இங்க மெய் எழுத்து இருக்கு. ஸோ மெய்யீறு கரெக்ட். இங்க சா இருக்கு. சாவை வந்து இச்சு பிளஸ் அ அப்படின்னு பிரிப்போம். அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மெய் எழுத்து இருக்கு. அப்ப இங்க வந்து உயிர் முதல்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா மெய் முதல் அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஓகே, அப்ப இதுல பொருந்தாத இணை எது அப்படின்னும் பொழுது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், எழுத்து வகைகளை அறிந்து பொறுத்துக. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இயல் உயிர் முதல் உயிரீறு, புதிது உயிர் முதல் மெய்யீறு, ஆணி மெய் முதல் உயிரீறு மெய்யீறு, வரம் மெய் முதல் உயிரீறு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா இதுக்கு நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணலாம். இயல், புதிது, ஆணி, வரம். ஸோ இதை வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய எதனோடு பொறுத்துனா ஆன்சர் கரெக்டா இருக்குமோ அதுக்கு சொல்லுங்க. ஓகேவா? உயிர் முதல் உயிரீறு, உயிர் முதல் மெய்யீறு, மெய் முதல் மெய்யீறு, மெய் முதல் உயிரீறு. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. இயல் அப்படின்னும் பொழுது ஈ இருக்கு, கடைசியில என்ன இருக்கு? இல்லு இருக்கு. ஓகேவா? இல்லுன்னும் பொழுது என்னது? இது வந்து உயிர் எழுத்து, உயிர் முதல்ல வந்திருக்கு, கடைசியா வந்து மெய் எழுத்து. ஸோ மெய் எழுத்து வந்து கடைசியா வரணும். அப்போ உயிர் முதல் மெய் ஈறு அப்படின்னு வரணும். ஓகேவா? இப்போ ரெண்டுன்னு இருக்கிறது 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். புதிது அப்படின்னும் போது பூ வந்து இப்பு பிளஸ் ஊ அப்படின்னு பிரிப்போம். அப்ப மெய் எழுத்து தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப மெய் முதல்னு வரணும். அடுத்தது இங்க தூ இருக்கு. தூவை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இத்து பிளஸ் ஊ அப்படின்னு பிரிப்போம். கடைசியா வந்து உயிர் எழுத்து இருக்கு. அப்ப உயிர் இங்க வரணும். அப்ப மெய் முதல் உயிரீறு அப்படின்னு எங்க இருக்கு? இதோ இருக்கு. அப்ப 4ன்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் 2 இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். ஆணினும் பொழுது ஆ வந்து என்னது? ஒரு மெய் எழுத்து. அப்ப இங்க வந்து மெய் வரும். நீய வந்து இன் பிளஸ் இ அப்படின்னு பிரிப்போம். அப்ப இங்க வந்து உயிர் எழுத்து இருக்கு. அப்ப இங்க வந்து உயிர் வரும். அப்ப மெய் முதல் உயிரீறு கரெக்டா? சரி, ஆ வந்து உயிர் தானே, நான் மெய்யின்னு போட்டேன்.
இங்க ஆ இருக்கு. ஸோ வந்து உயிர் தான் வரணும். அப்போ உயிர் முதல் உயிர் இருங்கிறது வந்து 1. ஸோ அப்போ ஏ தான் ஆன்சர். ஓகேவா? வரமுக்கு வந்து வ வந்து என்னது? மெய் முதல் மெய்யிரு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தி ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை டேஷ் என்னும் தலைப்பில் எந்த இதழில் எழுதினார்? உதயசூரியன், உதயசூரியன் சுதேசமித்திரன், கருங்கடலும் கலைக்கடலும், நடந்தாய் வாலி காவேரி, இந்தியா. ஸோ இங்க வந்து ஒரே ஒரு டேஷ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதயசூரியன் மட்டும் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா தப்பு. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் 2 கேட்டிருக்காங்க. ஸ்ரீ ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை எந்த தலைப்புல எந்த இதழில் எழுதியிருக்காரு அப்படின்னு 2 கேள்வி இருக்கு. ஓகேவா? இப்போ உதயசூரியன் அப்புறம் வந்து சுதேசமித்திரன் இதழில் எழுதியிருப்பார். சுதேசமித்திரன் ஒரு வார இதழா, மாத இதழா, நாளிதழா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல கட்டாயம் நீங்க சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். மரவேர் என்பது டேஷ் புணர்ச்சி. கெடுதல், இயல்பு, திரிதல், தோன்றல். மரவேர் அப்படிங்கிறது வந்து கெடுதல் புணர்ச்சி. ஓகேவா? ஏன்னா மரவேரை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா மரம் பிளஸ் வேர் அப்படின்னு வரும். ஸோ இந்த இம்மு வந்து கெட்டு மரவேர் அப்படின்னு சேர்ந்து வந்திருக்கும். ஸோ அது கெடுதல் கெடுதல் புணர்ச்சியில வரும். அடுத்த கொஸ்டின். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று. பிள்ளையார்பட்டி, திருபுவன வீரேஸ்வரம், தாடிக்கொம்பு, மாமல்லபுரம். ஸோ பல்லவர் கால சிற்பக்கலை அப்படின்னாவே என்னது? மாமல்லபுரம் தான். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். வள்ளலார் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? எதிர்மறை பெயரச்சம், எதிர்மறை தொழிற்பெயர், வினைத்தொகை, வினையால் அணையும் பெயர். வள்ளலார்ல வல்லார், வலிமையானவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வல்லார். இதுக்கு ஆன்சர் வந்து ஆறுன்னு முடிஞ்சா என்ன வரும்? வினையால் அணையும் பெயர். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். பைங்கிலி இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை, தொழிற்பெயர், வினைத்தொகை, உவமை தொகை. பைங்கிலிங்கிறது அந்த பண்பை பத்தி சொல்லியிருக்கு. ஸோ பண்பு தொகை தான் வரும். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். சதிர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சதிர் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? மாலை, மலை, நடனம், பெரிய. சதிர்னா நடனம். ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். நாச்சியார் திருமொழி மொத்தம் டேஷ் பாடல்களை கொண்டது? 123, 143, 154, 145. நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 143. ஓகே, அடுத்த கொஸ்டின். செய்தி அப்படிங்கிற அந்த இதனுடைய ஆசிரியர் பெயர் என்ன? அழகிரிசாமி, ஜானகிராமன், அசோகமித்திரன், வண்ணதாசன். செய்தி அப்படிங்கிறதுக்கான ஆசிரியர் பெயர் ஜானகி ராமன். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். ஒரு சிறு இசை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்த ஆண்டு? 2009, 2010, 2016, 2014. ஒரு சிறு இசை. ஆப்ஷன் சி, 2016. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அப்பாவின் சிநேகிதர் ஆசிரியர்? நாஞ்சில் நாடன், வண்ணதாசன், ஆதவன், அசோகமித்திரன். அப்பாவின் சிநேகிதர். ஆப்ஷன் டி, அசோகமித்திரன். அடுத்த கொஸ்டின்.
சக்தி வைத்தியம் நூல் சாகித்ய விருது பெற்ற ஆண்டு 1978, 1979, 1980, 1982. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1979. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், திருக்குறள் கதைகள் ஆசிரியர். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து வ.உ.சி. கிருபானந்த வாரியார், வி. முனுசாமி, குன்றக்குடி அடிகளார். யார் வருவாங்க? திருக்குறள் கதைகள். ஆப்ஷன் பி கிருபானந்த வாரியார். அடுத்த கொஸ்டின், கையா உலகே ஒரு உயிர் தமிழ்ல எழுதுனது யார்? அறிவுமதி, தாராபாரதி, சுரேஷ், ஜேம்ஸ் லவ்லாக். யார் எழுதுனதை யார் தமிழ்ல எழுதுனான்னு தெரிஞ்சதுன்னா அதையுமே நீங்க சொல்லலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சுரேஷ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஆப்ஷன் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின் வந்து இந்த யூனிட்ல இருந்து பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய மார்க்ஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா அந்த லெசனை ஒரு தடவை போய் ரிவைஸ் பண்ணுங்க. அப்படி சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இது மாதிரி வேற ஒரு லைவ் டெஸ்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.